ஹலோ எவ்ரிவன், என் பேர் பிரியங்கா. நான் கும்மிடிப்பூண்டியில இருக்கேன். என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, நான் பிஇ முடிச்சிருக்கேன். 2015 பாஸ் அவுட். ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்புறம் மேரேஜ் குழந்தை அப்படின்னு போயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஏன் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனை என்னோட கெரியரா சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என்னோட son. இப்போ அவனுக்கு 3 இயர்ஸ் ஆகுது. அண்ட் செகண்ட் ரீசன், நம்மளால ஒரு 10 பேருக்கு சொல்லி ஒரு லெவன்த் கொண்டு வர முடிஞ்சா அதுல வர ஹாப்பினஸ் நல்லா இருக்கு. ஸோ எனக்கு அந்த ஹாப்பினஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் டீச்சிங் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணேன். அண்ட் மோரோவர், இதுக்காக நான் பிஎட் படிக்கணுமா அப்படின்னெல்லாம் யோசிக்கும் போதுதான் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபீஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை பத்தி ஆட் நிறைய வருது. ஸோ அது நான் கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருந்தேன், ஃபாலோ பண்ண ஒரு கட்டத்துல நம்ம அதை பண்ணிடலாமே அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த வேர்ட் மோட்டசரி ரெகுலருக்கும் மோட்டசரிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இதுல வர அவுட்புட்டை விட ரிசல்ட்டை விட மோட்டசரியில் இருக்கக்கூடிய ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ அதை நான் என் பையன்கிட்டயே நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு லைஃபா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனாலதான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதனாலதான் நான் டீச்சிங் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணேன். ஸோ மோட்டசரி சூஸ் பண்ணுறதுக்கு ரீசனும் இதுதான். ஸோ இந்த 1 இயர் ஜேர்னி டீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல எனக்கு நல்லாவே இருந்தது. ஏன் அப்படின்னா, அங்க இருக்க கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருமே, ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கூடவே இருக்கு. நான் ஆன்லைன்ல தான் பண்ணேன். ஆனாலும் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. நிறைய டைம் கொடுக்கறது, நம்ம கேட்டத புரியலனாலும் நமக்கு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றது, அவ்வளோ ஸ்லோவா பொறுமையா, அந்த பொறுமைலாம். ஸோ இந்த 1 இயர் நான் இதுதான் கற்றுக்கிட்டேன். குழந்தைங்க கிட்ட எப்படி எல்லாம் நம்ம டீச் பண்ணலான்றத சூப்பராகவே சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அது கிளியரா புரிஞ்சது. மெயின் அதுதான், சொல்லி கொடுக்கறத விட புரியறது நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஸோ அவங்க சொன்ன மெத்தட் எனக்கு புரிஞ்சுது. அந்த மாதிரி தான் குழந்தைகளுக்கும் நம்ம மாட்டுக்கறி மெத்தடை சொல்லி கொடுக்கறது அவ்வளோ ஈஸியா புரியும். ஸோ அதை நான் கிளியரா புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ.